ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உனக்கு என் அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு பொதுவான ஒரு கூற்று என்னன்னா, குருவை பின்பற்றி தான் எல்லாம் வரணும், குரு தான் எல்லாத்துக்கான மூலம், நமக்கான ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா குருவை பின்பற்றி ஏன் வரணும்னு சில பேர் கேக்குறாங்க. எனக்கான ஒரு விஷயம் நானா செஞ்சுக்கலாம் இல்லையா, எதனால நம்ம குருவை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆஃப் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. இப்போ தன்னைத்தானே செதுக்கிக்க ஒரு விஷயம் மாதிரி நானு சிற்பி இல்லாமலே சிற்பி தான் செய்யணுமா, நானே என்ன செதுக்கிப்பேன், அப்ப நானே நான் கரெக்டா பண்ணிக்கலாம் இல்லையா, நான் எதுக்காக இன்னொருத்தர பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு விஷயம் பாருங்க, இப்ப சிற்பின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, சிற்பி தான் செதுக்கணுமா, ஏன் நானே தன்னைத்தானே செதுக்க கூடாது சொன்னீங்கல்ல. ஆமா, நீ தன்னைத்தானே செதுக்கும் போதும் உங்ககிட்ட 2 கருவி இருக்குது கையில. ஆமா, அது யோசனை பண்ணீங்களா யாராவது? சும்மா நான் கேக்குறேன். தன்னைத்தானே செதுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. தன்னைத்தானே செதுக்கினீங்க, சரி. அந்த உளியும் சுத்தி எங்க வந்தது? அது வேறுதானே. அப்ப அது யாரு? சும்மா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அது யாரு? அதான் குரு. எஸ். இததான் நம்ம யாரும் புரிஞ்சுக்க தெரியல. ஏன்னா இங்க தனிச்சா ஒரு விஷயம் புறப்பட முடியாது. ஏன்னா இங்க எல்லாமே சேர்ந்து ஒரே பொருளா இருக்குது. அதனால இங்க நீங்க எது பண்ணாலும் ஒன்று கற்றுக் கொடுத்துதான் ஒண்ணு கத்துக்க முடியும். இதுதான் இங்க யூஸ்ஃபுல்லே, இதுதான் இங்க நடக்கும். ஏன்னா இது மொத்தமா சேர்ந்து ஒரு பைக்குள்ள இருக்கிற ஒரு பொருள். அப்ப அந்த பைக்குள்ள மொத்தமா சேர்ந்து இருக்கிற ஒரு பொருள் தனிச்சா நான் வருவேன்னா எப்படி முடியாது? அதோட ஏதோ ஒரு விஷயத்தோட, ஏன்னா ஏதோ ஒரு தாங்கி பிடிக்குது முதல்ல ஒண்ணு, ஏதோ ஒண்ணு உருவாக்குது ஒண்ணு, உருவாக்கி ஏதோ ஒண்ணு டீச் பண்றது ஒண்ணு, அதை கேட்டுதான் நீ வழி நடத்துற. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு வரும். எல்லாமே நீ எது பண்ணாலும் ஒருத்தர் உதவியோட தான் ஒருத்தர் வரணும், ஒருத்தர் கை பிடிச்சுதான் ஒருத்தரோட வாழ்க்கை. எல்லாருமே குரு தான். எஸ். குருன்னா ஒரே விஷயம், கொடுக்கப்படுற நபர்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. குருன்னா குடுக்கிறவர்னு அர்த்தம். கண்டிப்பாங்க. சரிங்களா? இப்ப அந்த குருன்றது குடுக்கிறவர்னா அப்ப வாங்குறவர் சிஷ்யனாங்க, அவரும் கொடுப்பாரு. இங்க எல்லாரும் ஒரு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க. இங்க உண்மைதானே? கண்டிப்பா. இல்ல நல்ல சந்தேகம். இப்ப நம்ம தனிச்சா நானா வர முடியாதா? நீ தனிச்சா நீ வரவே முடியாதுன்றது உங்க லைஃப் மொத்தமா நீங்க சுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கூட்டு போயிருக்கா, யாரோ ஒருத்தர் இப்படிலாம் ஏதோ ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சேதான் பண்றாங்க. நீ பிறக்கிறதுக்கு தாய் தந்தையோட உதவி தேவை, நீ பிறந்து நீ பயணப்படுறதுக்கு தாயோட தந்தையோட உதவி தேவை. குருன்னா குருதான். நீ குருன்னு என்னன்னு முதல்ல சொன்னாங்க, குருன்றதான் வழி நடத்துறவங்க, கொடுக்குறவங்க. மிஞ்சி போச்சு, அவள்தான். இதுக்கப்புறம் நீங்க இதுல எங்க குரு எல்லாத்துலயும் எல்லாமே குருதான். அது பொருளாயினும் சரி, மனிதராயும் சரி, ஜீவராயும் சரி, இந்த இயற்கை ஆயினும் சரி, அனைத்துமே இந்த குருவானா குருதான். ஒண்ணுத்துல இருந்து ஒன்னா கத்துக்க முடியும். அப்ப உங்களுக்கு கத்து கொடுக்குற அனைத்து பொருளுமே குருவானா குருதான். உனக்கு காட்டி கொடுக்கறது குருதான், உன்னை கூட்டின்னு போறது குருதான், உனக்கு சொல்லி கொடுக்கறது குருதான். இங்க எல்லாமே குருதான். நீ குருன்றதா சொன்ன, குருன்னா கொடுக்கப்படுற நபர்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப குரு இல்லாம நான் தன்னைத்தானே செதுக்க முடியாதா? தன்னைத்தானே செதுக்கிறதுன்றது தலைக்கல் ஆகாத ஒரு விஷயம். ஏன்னா அது நடக்கவே வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்க சொல்றதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் குரு இருக்குது, எல்லாத்துக்குள்ளயும் ஒருத்தரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது. அது இல்லைன்னு நீ சொல்லுவேன்னா உங்களோட அறிவு சிறுமியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான புரிதல் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. புரிதல் தான் நம்ம சொல்ல மாட்டோம், புரியல தான் நம்ம சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. உண்மைதானே? எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு உணவு சாப்பிடுறேன், அந்த உணவு யாரும் ரெஃபர் பண்ணிடுறாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க நல்லா இருக்கும்பா சாப்பிடுன்னு. அப்ப அதை சொன்னார்ல ஒருத்தர், அது சரியாக்குன்னு சொன்னார்ல, அவர் யாரு? அவருக்கு அதை குத்துருக்காரு. இதை சாப்பிட்டு உங்க ஆரோக்கியமா இருக்கும், இதை செய் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இதை செய் உங்களோட குடும்ப வாழ்க்கை சூப்பரா சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் கேட்டுதான் செய்றீங்க. அப்புறம் நீங்க ஒரு நவுத்த முடியாது, ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது ஒருத்தரோட உதவி இல்லாம, ஒருத்தரோட அணுகல் இல்லாம, ஒருத்தரோட சொல்லு இல்லாம நீ நவுத்த முடியாது. ஒருத்தரோட அறிவு இல்லாம மூவட்டே ஆகாது. நீயே அவசரம் பண்ண, பிறர் கொடுத்ததை வச்சுதான் எல்லாரோட வாழ்க்கையுமே, இல்லையா? உண்மைதானே? பிறர் கொடுத்ததை வச்சுதான் எல்லாரோட வாழ்க்கையும். எது ஆயினும் சரி, நம்ம போடுற ஆடையானும் சரி, நம்ம சாப்பிடுற உணவாயும் சரி, நம்ம இருக்கிற வீடாயும் சரி, நம்ம பேசுற போன் ஆயினும் சரி, எல்லாமே பிறர் கொடுத்த. இப்ப கொடுத்தது யாரு? சரியாம நான் கேட்கிறேன். கொடுத்தவர் அனைவரும் குருவே. குருன்னு அதான் சொன்னேன். இந்த குருன்ற ஒரு பொருள் அனைத்தையும் ஒருமையாக்கி வைக்கும். அது அனைத்தையும் ஒண்ணுன்னு சேர்க்கக்கூடிய தகுதி கொடுக்குற ஒரு பர்சனுக்கு உண்டு. அவருக்கு பேரு குரு. அந்த கொடுக்குற தன்மை யாருக்கிட்ட எல்லாம் அதீதமாவதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவம் வரும். இதை தன்னைத்தானே நான் செதுக்கிப்பேன், தன்னைத்தானே பண்ணிப்பேன், நீ தன்னைத்தானே இங்க பண்ணவே முடியாது. தன்னைத்தானேன்ற ஒரு பொருளை கிடையாது, அனைத்துமே சேர்ந்தா தான் இல்லை, எல்லாமே சேர்ந்தா நீன்னு சொல்லு. அதுதான் அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம். இந்த அறிவு உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள அந்த கொடுக்கணும்ன்ற குணம் உங்களோட அதிகமாகணும். கொடுக்கணும்ன்ற குணம் அதிகமாகும் போது அனைத்துமே நானா இருக்குன்ற ஒரு புரிதல புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இப்ப உளிய வச்சு செதுக்கிறாங்க, ஒரு போட்டோ இருக்கு பாத்துக்கலாம், தன்னைத்தானே செதுக்க சில இருக்கு. தன்னைத்தானே நீ செதுக்கினா கூட அதுக்கு ஒரு உளியோட சுத்தியோட உதவி தேவைப்பா. சும்மா நான் சொல்றேன், அந்த படத்துல ஒரு விஷயம் உண்மைதானே? உண்மையா, ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இல்ல அது தேவை தானே? அதுல எப்படி செதுக்கிப்பேன்? சும்மா நான் கேட்கறேன்.
இங்க எதுவுமே அப்படி முடியவே முடியாதுன்றது உண்மைதான். அந்த முடியாதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். இதுன்னா ஒருமை குணத்தை உருவாக்கும். நிச்சயமா. அப்ப நம்மளால முடியாதுப்பா, எல்லாரோட உதவி எல்லாருக்கும் தேவை, அது எந்த சந்தேகம் படாத. இங்க எல்லாருமே குருவானா? ஆமா, எல்லாருமே குருதான், அனைத்துமே இங்க குருதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம உள்ள அன்பு கருணை அதிகமாகும் போது நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயத்துல நம்ம போக முடியும். நானே பண்ணிப்பேன், நானே செஞ்சுப்பேன், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றது உங்களுக்கு வரணும். அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட ஒருமை குணம் வெளிப்படும் போது அது தெரியும். ஆமாப்பா, இங்க எல்லாருமே ஒரு விதத்துல ஒருத்தருக்கு உதவியா தான் இருப்பாங்க, ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு காட்டி கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்கி கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு நடக்கவே நடக்காதுப்பா. அப்போ இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இது தெரியாம ஏன்னா இந்த அறிவு வரணும்னா ஒரே விஷயம், நம்ம இந்த புரிதல் வரணும்னா அவனுக்குள்ள அந்த அன்பு கருணைன்றது அதிகமாயிருக்கும். அந்த செயல்களை ஊன்றி போகும்போது தான் புரியும். எப்பா, இங்க எல்லாருமே குருதான்ப்பா, இங்க எல்லாருமே ஞானிதான்ப்பா, இங்க எல்லாருமே கடவுள் தான்ப்பா, இது ஏன்பா நமக்கு தெரியும்? நம்ம கிட்ட அந்த ஒருமை குணம் இல்ல, அன்புன்றது அதிகமாகல, ஆகாதனால நமக்கு அந்த அறிவு வரல. உண்மைங்க. அது வந்துச்சுன்னா இது கட்டாயம் புரியும். கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது தெரியணும்னா என்ன சொல்ற, எது செஞ்சாலும் யாரோட உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. உண்மைதானே? உண்மைதாங்க. சும்மா சிம்பிளா சொன்னா உனக்கு முதல் தாய் தந்தையர் குரு, உண்மைதானே? அப்புறம் உனக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் குரு, உண்மைதானே? எது ஆயினும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி இருக்கும், ஒரு துணை இருக்கும், ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை குரு, ஆமா குரு தான். அந்த பாதை யார குருமா இருந்ததுன்னா நடக்க முடியாது. அந்த பாதையை ஒருத்தர் போட்டு கொடுத்த ஒரு குரு, அந்த பாதையே உனக்கு குரு, ஆமா குரு தான். ஒரு பொருள் உனக்கு குரு, ஆமா குரு தான். அந்த பொருள் இல்லாம முதல்ல எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமா. உண்மைதானே? அந்த ஒரு பொருள் ஒண்ணும் பண்ணல. அப்ப அந்த குரு அந்த பொருள் என்ன பண்ணுது, உனக்கு ஒரு உதவி பண்ணுது. கொடுக்குற அனைத்துக்கும் கொண்டது அனைத்துமே குரு. அப்ப யோசனை பண்ணீங்க, குருவையும் கொடுக்குற தன்மையும் பிரிக்க முடியாது, இந்த கூட்டையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பாங்க. குருவையும் கொடுக்கிற தன்மை இந்த கூட்டையும் நீ பிரிக்கணும்னா அது முடியாது, சேர்க்கணும்னா முடியும். அந்த ஒருமை குணமும் அன்பு உன்னுள் பெறப்படும் போது அனைத்துமே இங்க நான் தான், அனைத்துமே இங்க குரு தான், அனைத்துமே இங்க மூலம் தான் அப்படின்ற அறிவு நீ பெறும் போது இந்த வார்த்தைகள் இவங்களுக்கு வெளிப்படாது. இல்ல, இந்த வார்த்தைகள் ஈஸியா வெளிப்படும். இந்த வார்த்தைகள் சரி, இது வந்து அப்படி கிடையாது. இந்த வார்த்தைகள் தன்மைன்னா இந்த உலகிற்கு இவங்க எல்லாம் பேசும்போது அந்த ஒரு நான்ற எண்ணம் அந்த இதுல பேசுவாங்க. அப்படி பேசும்போது நானே பண்ணிப்பேன், நானே செஞ்சுப்பேன். ஆனா அந்த வார்த்தைக்கு பொருளே கிடையாது. நானே பண்ணிக்க முடியாது, நானே அதை பண்ணிக்க முடியாது. எல்லாரோட உதவியோட தான் பண்ணிக்க முடியும். அந்த உதவியோட நீ பண்ணி அந்த அறிவை பெற்றா எல்லாமே நான் தான்ப்பான்னு சொல்லலாம். நீ நானும் சொல்ல எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள. நிச்சயமா அந்த அறிவு வந்தா நீ நானுன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஆமா, நீ நான்ற வார்த்தை உச்சரிக்கும் போது இந்த கருணை மட்டும் மிகுதியாகி ஒருமை குணம் வரும்போது எல்லாமே நான் தான்ப்பா, அங்க எழுப்புறோம் நான் தான், அந்த செயலுக்கு மூலமா இருந்தது நான் தான், அதுக்கு ஓனதா இருந்தது நான் தான் அப்படின்ற அறிவு வரும்போது நீ அப்ப அந்த நான்ற புரிதலுக்குள்ள அன்னைக்குதான் போக முடியும். கண்டிப்பா. எல்லாருமே கொடுக்குற குணம் கொண்டவங்க அனைத்துமே குரு. அந்த குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்குது, அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப குருன்றது இங்க மூலமா இருக்குது. குருவையும் கொடுக்குற தன்மையும் பிரிக்க முடியாது. அப்ப தனிச்சா நான் போவேன், நான் தனிச்சா நான் பண்ணிப்பேன்னு சொல்றது அவங்க அந்த இயலாம அவங்க பேசுறாங்க. ஆனா அந்த கருணை அன்பு அதீதமாகும் போது ஒருமை குணம் வரும்போது தெரிஞ்சிடும், இங்க எல்லாமே ஒண்ணுதான், இங்க எல்லாருமே கொடுக்குற குணம் கொண்டுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் இங்க வாழணும். இதுதான் கருணையோட அடிப்படை பாடுங்க. உண்மைங்க. உண்மையான அன்பும் கருணைனா ஒருத்தர் கொடுத்துதான் ஒருத்தரோட வாழ்க்கை, ஒருத்தர் கை நம்பிதான் ஒருத்தர் வாழ்க்கைன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். அது என்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்த தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் மூடி போயிட்டு எல்லாத்துக்கோசமும் நீ எல்லாமே கொடுப்ப, எல்லாருக்கும் எல்லாத்தையும் நீ உங்களால வாங்கிக்க முடியும். நிச்சயமா. பிறருக்கு நீ குருவா இருக்க முடியும், பிறரை நீ குருவா ஏத்துக்க முடியும். இந்த ரெண்டு நிகழ்வும் ஈஸியா நடக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒன்னாயிடுச்சுல, பிரிக்க முடியாத விஷயம். இது பேர் ஈவன் டேக் பாலிசி. நீ ஒண்ணு கொடுக்க ஒண்ணு உனக்கு திருப்பி கிடைக்கும். நீ எதை கொடுத்தாயோ அதை நீ மீண்டும் பெற போற. நீ குருவா இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீ கொடுக்க போற, அதே குரு வந்து அவருக்கு ஒரு விஷயம் திருப்பி கொடுக்க போறாரு. இதுதான் இங்க நடக்குது. அந்த குருவாக நீ கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்குவன்றது நீ கருணைய அன்பு அதீதமாகும் போது அந்த ஒருமை குணம் வரும்போது எப்ப இங்க எல்லாருமே அந்த தன்மை குணம் தான் பண்ற அறிவு. இந்த அறிவு பெற்ற நம்ம 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 இந்த வாழ்க்கைன்னா என்ன, நான் யாரு, இந்த அறிவு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது அப்ப அந்த எண்ணம் உங்களுக்கு வரும்போது பிறர் கை நம்பிதான் என் வாழ்க்கைன்னு நீ சொல்லணும். அந்த வார்த்தை ஆணித்தரமா சொல்லணும், பிறரை நம்பிதான் என்னோட வாழ்க்கை நீ சொல்லு, தப்பு கிடையாது. ஏன்னா பிறருன்னு நீனு ஒண்ணு இல்லைன்றது உனக்குள்ள அப்பட்டமா சொல்ற மாதிரி. ஆமா, நீ உண்மையா சொல்லிக்கிற, ஏன்னா எல்லாமே நானே தான் பாருங்க, அந்த ரெப்ரசன்ட் உங்களுக்கு புரிஞ்சும். ஆனா உண்மையில பிறர் கை நம்பிதான் நம்ம வாழ்க்கைன்றது 100% ட்ரூ. ஏன்னா பிறருன்னு நீனு ஒண்ணு இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா அந்த சேர்ந்து பண்றன்றது அந்த ஒருமை குணத்தோட அந்த அன்போட கருணையை செய்யும் போது அந்த ஒருமை குணமான அறிவு அப்போ புறப்படும். அது புறப்பட்டுச்சுன்னா தெரியும், இங்க எல்லாமே குரு தான், இங்க எல்லாமே ஞானி தான், இங்க எல்லாமே இறைவன் தான்,
இங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாரும் அடி பண்ணிடுவோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாரும் அன்பை காட்டணும், எல்லாமே சேர்ந்து நானா தான் இருக்குதுன்ற அறிவு ஒருத்தருக்கும் அந்த கருணை அதிகமாகி அந்த ஒருமை குணம் வந்த நபருக்கு எல்லாருக்கும் இது தெரிய வரும். நிச்சயமா இது தெரியணும்னா நமக்குள்ள கருணை அன்பு அதிகமாகும். இந்த அறிவு கட்டாயம் புறப்படும். நம்ம ஒருத்தர் கை நம்பினா நம்ம வாழ்க்கைன்னு அதை சொல்லும் போது பெரிய சந்தோஷம் வரும். அதை நான் சொல்லுவேன் 100%. அது சொல்லும் போது பெரிய மகிழ்ச்சி வரும். ஆமா, எல்லாமே நான் தான். பிச்சை எடுக்கணும் நான் தான், பிச்சை பார்த்தோம் நான் தான், பிச்சை போட்டோம் நான் தான்ன்றதுதான் உண்மையான தன்மை. கண்டிப்பா இதுதான் உண்மை. இது நம்மளுக்கு புரியணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆமா, இப்படிதான்ப்பா வாழ்க்கை. எப்படியாவது யாராவது என்ன கேட்டு சொல்லி அதை கேட்டு அந்த அறிவை கேட்டு நான் ஒரு பக்குவ முதல்ல ஒரு சொல்லலாம் போயிட மாட்டேனான்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை சொல்லிக் கொடுக்குற நபர் தானா அதை சொல்லி கொடுத்து பேரறிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு உங்களுக்குள்ள புறப்பட வேண்டியது அன்பும் கருணையும் நான் வளர்த்துக்கணும். அதை பத்தி நான் இன்னும் இறங்கினா ஒருமை குணம் வரும்போது தெரிஞ்சிடும் இங்க அனைத்துமே குருவா தான் இருக்குது. அந்த அனைத்துமே குருன்றது ஒருமை. அந்த ஒருமை வந்தா இங்க நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் அனைத்து விதமான வழிக்கும் முழுமையான தீர்வு கிடைச்சி நம்ம எல்லாம் நித்தியமான இன்பத்துல 100%. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.